ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம், அண்ணா யுனிவர்சிட்டியில நடந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ட பத்தி தான் நான் இன்னைக்கு பேசப் போறேன். இத பத்தி எல்லாருமே நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. ஜெனரலா எனக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ட பத்தி பெரிய நியூஸ் பைட் போடுறதுல எனக்கு ஒரு ரொம்ப பெரிய உடன்பாடு இல்ல. பட் ஆனா இந்த ஒரு விஷயத்துல நெறைய இதுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதுல ஒரு வுமனா நம்மளோட கருத்து என்ன? நம்மளோட மனசு எங்கெல்லாம் பாதிக்குது. ஒரு வுமனா இதுல வேற என்னலாம் நம்ம பண்ணலாம்? அப்படின்ற என்னுடைய கருத்த தான் நான் இதுல முன்வைக்க போறேன். இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளிம்ப்ஸ் இந்த இது என்ன விஷயம்? இதுல நடந்தது என்ன? அப்படின்றத பத்தி ஒரு குயிக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா யுனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்டோட ஒரு 7:30, 8 மணிக்கு ஒரு செக்லூடடான ஒரு பிளேஸ்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஞானசேகரன் அப்படின்ற ஒரு ரிப்பீட் அஃபெண்டர் அந்த இடத்துக்கு உள்ளார ஈஸியா வந்திருக்கிறாரு. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணும், பையனும் இருந்தத ரெக்கார்ட் பண்ணி அந்த பொண்ண பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறாரு. அந்த பையன அடிச்சு விரட்டிட்டு அந்த பொண்ண பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. "நீ என் கூட ஒத்துழைக்கல, செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணியிருக்காரு. என் கூட ஒத்துழைக்கல அப்படின்னா, நான் எடுத்த இந்த வீடியோ பைட்ட உங்க அப்பா, அம்மாக்கு போட்டுருவேன். சோசியல் மீடியால எல்லாம் போட்டு பிரபலமாக்கிடுவேன். உன் பேர கெடுத்துருவேன். அதுக்கப்புறம் அ இந்த காலேஜோட மேனேஜ்மென்ட்க்கு போட்டு காமிச்சுடுவேன்." அப்படின்னு நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்து மிரட்டியிருக்கிறாரு. அந்த பையன அடிச்சு விரட்டிட்டு, அந்த பொண்ண ஒரு 200 மீட்டர்ஸ் தள்ளி கூப்ட்டுட்டு போய் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் நடந்த பிறகு, அந்த பொண்ணு அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்கு. பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் நடந்த பிறகே அந்த கிரிமினல் என்ன சொல்றான் அப்படின்னா "இந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்கு. ஸோ நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ திரும்ப திரும்ப வரணும்." அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அங்கேருந்து அந்த ஹாஸ்டல் ரூமுக்கு போன பிறகு, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ண பிறகு, அதுக்கப்புறம் 100க்கு கால் பண்ணியிருக்காங்க. 100க்கு கால் பண்ண பிறகு, இது காலேஜோடைய கமிட்டிக்கு தெரிஞ்சு கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன்ல ப்ராப்பரா வழக்கு பதிவு பண்ண 24 மணி நேரத்துல அந்த ஞானசேகரன் அப்படின்ற கிரிமினல புடிச்சிருக்காங்க. அந்த கிரிமினல் ஒரு ரிப்பீட் அஃபெண்டர். அந்த ரிப்பீட் அஃபெண்டருக்கு 3 கல்யாணம் நடந்திருக்கு. கிரிமினலோட மனைவி அண்ணா யுனிவர்சிட்டியில ஒரு டெம்பரரி வொர்க்கரா வொர்க் பண்றதால, அவனுக்கு அங்க இருக்கிற செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் எல்லாருமே ரொம்ப பழக்கமா இருந்திருக்கிறாங்க. அதனால அவனால ஈஸியா என்ன டைம்ல வேணாலும் உள்ளார வந்திருக்க முடியுது. ஸோ இதுதான் இந்த குற்றம் நடந்ததோடைய ஒரு பின்னணி. இதுல நம்ம பேசப்போற விஷயங்கள் 3 விஷயத்த பத்தி தான் ப்ரிடாமினன்ட்டா நான் பேசப் போறேன். நம்பர் 1 குற்றம் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் நடக்குது. இது நடக்கக்கூடாத ஒரு குற்றம் தான். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்த பிறகு நம்ம இது இது இ இதிலிருந்து என்ன கத்துக்க முடியும்? இதிலிருந்து எப்படி வெளிய வர முடியும்? அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். இதுல நம்பள ரொம்ப ரொம்ப காயப்படுத்தின 2 முக்கியமான விஷயங்கள் இந்த எஃப்ஐஆர் எக்ஸ்போஸ் ஆன விதம். இந்த எஃப்ஐஆர் ஒரு பெண் இப்படி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் நடந்த பிறகு, ஒரு பெண்ணோ, அந்த வீட்ட சார்ந்தவங்களோ முன் இத கம்ப்ளைண்ட்டா ரெஜிஸ்டர் பண்றதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிற இந்த காலகட்டத்தில, அந்த பொண்ண பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளிவந்தது. அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட் வெளியில வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். தோ போலீஸ் இத ஒரு 24 மணி நேரத்துல இந்த கிரிமினல கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா கூட, அ இந்த அ இந்த இந்த கிரிமினல கண்டுபிடிச்சத விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். போலீஸா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்திருக்கணும். அதுக்கு நெறைய டிஜிட்டலா நெறைய முறைகள் இருந்தா கூட, இந்த பல விஷயத்த தாண்டி ஏதோ ஒரு ஸ்லிப்ல இந்த எஃப்ஐஆர் வெளியில வந்திருக்கு. வெளியில வந்தது ஒரு விஷயம்னா கூட, இது வெளியில வந்த பிறகு எல்லாரும் ஒரு சென்சிபிளா யோசிக்காம, இதுல என்ன கான்சிக்வென்சஸ் வரும்னு பல மீடியாக்கள், பல சோசியல் மீடியாக்கள் யோசிக்காம, இந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ட திரும்ப 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 ஷேர் பண்ண ரொம்ப அ அ ரொம்ப ரொம்ப நான்சென்ஸான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இது திரும்ப திரும்ப ஷேர் பண்ணதால அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி, அவங்க வீட்டோட ஐடென்டிட்டி, அட்ரஸ், ஃபோன் நம்பர் இது எல்லாமே வெளியில வந்திருக்கு. ஸோ இது எவ்ளோ ஒரு மோசமான விஷயம். ஓகே. ஒரு ஸ்லிப்ல ஒரு கண்டிப்பா போலீஸ் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். எப்படி இந்த எஃப்ஐஆர் வெளியில வந்துச்சு அண்ட் த வே த கமிஷனர் ஆன்சர்ட் த பிரஸ் மீட் அது
வந்து நிஜமாலுமே எனக்கு வந்து ரொம்ப அஃபென்சிவா இருந்தது. இந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட் எப்படி வெளியில வந்தது அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்திருக்கலாம். 2 வகையில வந்திருக்கலாம். ஒண்ணு வந்து நாங்க வந்து அப்லோட் பண்றோம். அந்த அப்லோட் ஆகுற சில வினாடிகள்ல வந்து யாரோ வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து நாங்க வந்து விக்டிம்க்கும் குடுத்துருக்கோம். இவங்களுக்கும் குடுத்துருக்கோம். ஸோ அந்த கிரிமினலுக்கும் வந்து எஃப்ஐஆர் காப்பீஸ் குடுக்கப்படும். அவங்க மூலியமாவும் வந்து இது வெளிய வந்திருக்கலாம்னு ரொம்ப அசால்ட்டா வந்து கமிஷனர் சொன்னது. வந்து எனக்கு வந்து நிஜமாலுமே வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலா இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன அப்டின்னா, இது வெளில வந்தது ஒரு புறம். ஓகே. வெளில வந்த பிறகு யாரோ ஒருத்தவங்க இத உணர்ந்து, ஓகே இது வந்து அந்த வுமனோடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன். இத வெளியில விட்டோம் அப்டின்னா, அந்த வுமனுக்கு எவ்ளோ பெரிய கஷ்டமெல்லாம் வரும். அப்டின்றத உணராம ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபேமுக்காகவோ, ஒரு காசுக்காகவோ, ஒரு நியூஸுக்காகவோ, அது எதுக்காக வேணாலும் இருந்திருக்கலாம். அது அந்த எந்த விஷயத்துக்காக இருந்திருந்தாலும், இத வந்து பப்ளிக்கா வெளியில விடுறது, சோசியல் மீடியால விடுறது எவ்ளோ பெரிய தப்பான விஷயம். நிஜமாலுமே வந்து ஒரு வுமனா வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் வந்து இவ்ளோ சோஷியலா இர்ரெஸ்பான்சிபிளா வந்து இவ்ளோ பேர் வந்து மீடியால பிஹேவ் பண்றது வந்து நிஜமாலுமே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது வந்து நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 2வது வந்து ஒரு விஷயமா நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் வந்து எழுதின ஒரு விதத்த தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். இந்த எஃப்ஐஆர் வந்து அஃப்கோர்ஸ் வந்து கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர வந்து அங்க சம்பவம் என்ன நடந்ததோ, நடந்தபடி எழுதுறது தான் எஃப்ஐஆர். ஸோ விக்டிம் என்ன சொல்றாங்களோ, அத தான் வந்து நம்ம எழுத முடியும். அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ அது எழுதும்போது அவங்க அந்த அந்த கேர்ள் வந்து எங்க இருந்தாங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இது எல்லாத்தையுமே விவரிச்சு எழுதுற மாதிரி ஒரு எஃப்ஐஆரா வந்து அது இருக்கு. அதுல நெறைய விஷயங்கள் வந்து இந்த சம்பவத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா கூட இருந்திருக்கலாம். இத வேற மாதிரி கூட அவங்க எழுதியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இத வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த விக்டிமையே விக்டிமைஸ் பண்ற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த எஃப்ஐஆர் எழுதின ஒரு முறை தான் வந்து அந்த விக்டிம கேள்வி கேட்க வைக்குது. "நீ ஏன் அந்த நேரத்துல அந்த பையனோட இருந்த? ஏன் காம்ப்ரமைஸ்டா இருந்த?" அப்படின்ற பல கேள்விகள் வந்து அவங்க அந்த எஃப்ஐஆர் எழுதின முறையினால வந்திருக்கு. ஸோ இந்த கிரிமினல் மேல இருந்த சார்ஜஸ தாண்டி பல பேர் வந்து இந்த பொண்ண கொஸ்டின் பண்றதுக்கு இந்த எஃப்ஐஆர் எழுதின விதம் வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு விதமா இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இத வந்து நம்ம ஒதுக்கிடலாம் அப்படின்னு அப்படின்னு வந்து நெறைய பேர் இதுக்கு அட்வைஸ் குடுத்து, அந்த எஃப்ஐஆர ப்ராப்பரா விக்டிமைஸ் பண்ணாம எழுதியிருந்திருக்கலாம் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஒரு 2வது ஒரு பெரிய ஒரு ஆதங்கமா வந்து இருந்துச்சு. இதையும் தாண்டி இன்னொரு ரொம்ப மோசமான விஷயமா எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, பல பொலிட்டீஷியன்ஸ் வந்து இத எடுத்து ய இ இத இத பத்தி ரொம்ப விவரமா பேசினது. எஸ்பெஷலி இதுல வந்து நான் வந்து அண்ணாமலைய வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமா வந்து நெறைய பேர் வந்து நெறைய நம்மளோட பொலிட்டீஷியன்ஸ் வந்து பேசினதே இல்ல. கண்டிப்பா வந்து எஃப்ஐஆர் காப்பி வெளியில வந்தது தப்பான ஒரு விஷயம் தான். அது போலீஸ் செஞ்சது தப்புன்னு நம்ம பதிவு பண்றோம். பட் ஆனா, அது எந்த அளவுக்கு தப்பான விஷயமோ, அந்த அளவுக்கு அந்த எஃப்ஐஆர பத்தியும் அவர் பேசியிருந்திருக்க கூடாதுல்ல. நீங்க தயவு செஞ்சு நீங்க வந்து இத பார்க்குறவங்க வந்து அண்ணாமலை பேசின அந்த பிரஸ் மீட்ட வந்து போய் எடுத்து திருப்பி போட்டு பாருங்க. அந்த எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணோட பேரும், அந்த குடும்பத்தாரோட பேர தாண்டி, அதுல என்னலாம் நடந்துச்சு, அந்த பொண்ணு என்னலாம் பண்ணுச்சு அப்படின்றத திரும்ப திரும்ப ஒரு 3 முறை வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பில இருந்த விஷயத்த விவரிச்சு மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு. சொன்னதோட மட்டும் நிறுத்தல. சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு குனிவா அந்த பொண்ணுக்கு நீங்க கொண்டு வரலாமா? அந்த குடும்பத்துக்கு கொண்டு வரலாமா? 7, 7 ஜென்மத்துக்கு இனிமே வந்து அவங்க குடும்பம் வந்து இதையே வந்து சிந்திச்சுட்டு இருக்கணும். இனிமே பெண்ணா பொறந்தா வந்து வெளியவே வரக்கூடாதுன்ற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க. இதெல்லாம் எவ்ளோ ஒரு ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். நீங்க வந்து நிஜமாலுமே வந்து ஒரு பொலிட்டீஷியனா ஒரு கண்டிப்பா வந்து கண்டனம் பண்ணணும். அதுல வந்து நான் எந்தவித அ அ மாறுதல் கருத்தும் வந்து எனக்கு இல்லவே இல்ல. கண்டிப்பா நீங்க இதுக்கு புரொட்டஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா கேள்வி கேட்கணும். ஆளுங்கட்சிய பயங்கரமான கேள்வி கேட்கணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பா உண்ம. ஆனா, இப்படி வந்து நீங்க ஒரு எஃப்ஐஆர் காப்பி வெளியில வரக்கூடாது அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் இப்படி வெளியில சொல்லலாமா? இந்த மாதிரி வந்து 7, 7 ஜென்மத்துக்கு இந்த குடும்பம் தல தூக்க முடியாம பண்ணிட்டீங்க. இதெல்லாம் எவ்ளோ ஒரு ஸ்ட்ராங் ஆன வேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து தேவையா? அப்படின்றது வந்து எனக்கு திரும்ப திரும்ப வந்து நான் வந்து அ இத பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்து இருந்தேன். ஜஸ்ட் வந்து நீங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்?
ப்ரோஆக்டிவான ஏதாவது ஒரு மெஷர்ஸ் எடுத்தீங்களா? உங்களோட தாட்ஸ் எல்லாமே இந்த பொலிட்டீஷியன்ஸோட தாட்ஸ், நான் அவர மட்டும் சொல்லல. எல்லா பொலிட்டீஷியன்ஸோட தாட்ஸுமே ஏன் வந்து இவ்ளோ ரெக்ரெசிவா இவ்ளோ வந்து ரொம்ப ரொம்ப ரெக்ரெசிவா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இருக்க காலகட்டத்தில இந்த டிஜிட்டல் யுகத்துக்கு தேவையான ஒரு தாட் ப்ராசஸா வந்து இல்லவே இல்ல. இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்கணும், இது வந்து ஒரு சிம்பிள் ஆக்சிடென்ட் மாதிரி. நீ ரோட்ல போற, தடுக்கி விழற ஒரு ஆக்சிடென்ட். மண்டையோட இது. அதுக்கு நீ வந்து ஒரு கட்டு போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 45 நாளோ, 50 நாளோ அதிலிருந்து வெளியில வரப்போற. அவ்வளதான். இதுக்கும் குடும்ப மானத்துக்கும், பெண்கள் முன் வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இதையும், அதையும் ஏன் சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க? அப்படின்றது தான் வந்து எனக்கு இருக்கிற பெரிய, பெரிய கொஸ்டின் மார்க். நம்ம வந்து எவ்ளோ தூரம் வந்திருக்கோம். பெண்கள் வந்து படிப்புலயோ, இல்ல ஒரு வேலையிலயோ, எவ்ளோ விஷயத்துல எவ்ளோ முன்னேறி, எத்தன இடத்துக்கு வந்து நம்ம தொட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து பல கஷ்டங்கள், பல பேர் வந்து பட்டுருக்காங்க. இந்த நடந்த ஒரு சம்பவத்தால, நீங்க பேசுற இந்த பேச்சுனால, பல இது எல்லாமே வந்து ஒரு செகண்ட்ல வந்து ரிவர்ஸ் ஆயிடும். பல அப்பா, அம்மாக்கள் வந்து இத பத்தி தான் யோசிப்பாங்க. ஓகே, பொண்ணு வெளியில போச்சு, ஒரு தப்பு நடந்துச்சு, அதுலருந்து வெளியில வருவோம் அப்படின்றத பத்தி யோசிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு அண்ணனா, இல்ல அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு பொலிட்டீஷியனா என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில வந்திருக்க கூடாது. இந்த வெளியில வராம இருக்கிறது என்னவோ அத நாங்க ஆனா, இப்ப வெளியில வந்த பிறகு உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அத நாங்க குடுப்போம். இப்ப நடந்தது ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து வெளியில வந்து திருப்பி நீ மறுபடியும் வரணும். இதனால உன்னோட குடும்பத்துக்கோ, உன்ன ஒரு அசிங்கமாவோ யாருமே பார்க்க நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்வோமா? இல்ல இந்த மாதிரி ரெக்ரெசிவா சொல்வோமா? ஓகே. அவரு வந்து சவுக்கடி குடுத்துட்டது, செருப்பு இல்லாம நடக்கிறது, இதெல்லாம் வந்து அவரோட சாய்ஸ். அவரு எப்படி புரொடெஸ்ட் பண்ணுவாரு அப்படின்றது அவரோட சாய்ஸ். அது ரெக்ரெசிவா, ப்ராக்ரெசிவா இவ்ளோ ஒரு படிச்ச ஒரு பொலிட்டீஷியன் இந்த மாதிரி ஒரு ரெக்ரெசிவான ஒரு தாட் ப்ராசஸ நோக்கி போகலாமான்றது அவரோட சாய்ஸ். அதுல நம்ம எந்தவித ஒரு ஒரு சேவும் வந்து நமக்கு கிடையவே கிடையாது. அதுக்கான ரெப்பர்கஷன்ஸ அவரு தான் பார்க்க போறாங்க. ஆனா, இந்த மாதிரி பல பொலிட்டீஷியன்ஸ் பேசுறதால பெண்கள் மறுபடியும் வெளியில வரத தான் வந்து நீங்க தடுக்கிறீங்களே வழிய, இதனால பெண்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் குடுக்க போறதே கிடையாது. அண்ணாமலை சொன்ன சில விஷயங்கள் வந்து நியாயமா படாத சில விஷயங்கள் நான் சொல்லும்போது, எனக்கு நியாயமா பட்ட விஷயத்த பத்தியும் நான் பேசணும் இல்லையா? அவரு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே நியாயமா பட்டுது. அதாவது எப்படி லா அண்ட் ஆர்டரும், அதாவது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டும், இந்த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸும் எப்படி தனித்தனியா செயல்படணும் அப்படின்றத பத்தி அவரு வந்து மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு. அது வந்து நான் வந்து 100% வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன். அதுபடி தான் நடக்கணும். அவர் வந்து ஒரு விஷயத்த பத்தி ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, ஜெனரலா இந்த மாதிரி ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் எல்லாரும் நெறைய எஃப்ஐஆர் இருக்கிறவங்க, நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற சில கிரிமினல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அடிக்கடி வந்து வர வைப்பாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ வந்து நீங்க ஸ்டேஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். உங்கள பத்தி வந்து பக்கத்து வீட்ல, அந்த தெருவுல இதுலலாம் வந்து ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க. இது வந்து ஜெனரலா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மென்ட்டோடைய ஒரு வழக்கம். ஜெனரலா வந்து இந்த மாதிரி சில கிரிமினல்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் வச்சுக்கிறதுனால, பல பேரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பல பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நெறைய பொலிட்டிக்கல் விஷயம், ஒரு சாப்பாடு போடுற விஷயம், இந்த பொலிட்டீஷியன்ஸோடயே டிராவல் பண்றதால என்ன ஆயிடுது அப்டின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கிரிமினல்ஸ் மேல கரெக்ட்டான சட்ட ஒழுங்கு ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மேற்கோள் காட்டியிருந்தாரு அண்ணாமலை. அது வந்து நான் 100, 200% வந்து நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி சில கிரிமினல்ஸ் வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுனாலயோ, இந்த மாதிரி வந்து பொலிட்டீஷியன்ஸோட நெறைய டிராவல் பண்றதாலயோ என்ன ஆகுது அப்படின்னா வந்து, லா அண்ட் ஆர்டர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுடைய ஜெனரல் ரொட்டீன அவங்களால கேரி பண்ண முடியல. ஸ்டில் நான் வந்து என்ன நம்புறேன் அப்படின்னா, அண்ணாமலை சொன்ன மாதிரி, இந்த இவன் வந்து ஒரு ரிப்பீட் அஃபெண்டர். இந்த ரிப்பீட் அஃபெண்டருக்கான ரிச்சுவல அவன மாசம் மாசம் கூப்ட்டு ஒரு ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ண சொல்றது, அப்பப்ப அவன வெரிஃபை பண்றது, அப்பப்ப அவன கண்காணிக்கிற ஒரு விஷயத்த, ஒரு ரிச்சுவல போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த குற்றம் கண்டிப்பா நடந்திருக்காது. அந்த ஒரு கிரிமினல் வந்து இந்த குற்றத்த பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவ யோசிச்சிருந்திருப்பான்.
அப்படின்றத வந்து நானும் வந்து நம்புறேன். அந்த விஷயத்துல நான் கண்டிப்பா வந்து அண்ணாமலை சொன்னத நான் கண்டிப்பா 100% நம்புறேன். இத வந்து ஒரு நம்மளுடைய ஸ்டேட் கவர்ன்மெண்ட், நம்ம சிஎம் இவங்க தான் வந்து இத வந்து மறுபடியும் கண்காணிச்சு, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு கிரிமினல்னா அவன கிரிமினலா தான் பார்க்கணும். ரிப்பீட் அஃபெண்டர்ஸ்னா அப்ப போலீஸ் போலீஸ் வந்து உங்களுடைய ரிச்சுவல்ஸ நீங்க கண்டிப்பா வந்து செய்யணும். இந்த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸும் ஒரு தனி நபரையும் பிரிச்சு தான் வந்து பார்க்கணும். அண்ட் இந்த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ்னால லா அண்ட் ஆர்டர் எந்த விதத்திலயும் பாதிக்கக்கூடாதுன்றதுல நானும் வந்து உடன்படுறேன். அந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா அண்ணாமலை சொன்னத வந்து நான் வந்து 100% வந்து நானும் வந்து சப்போர்ட் பண்றேன். நான் வந்து எத வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டெப் அப்படின்னு நான் பார்ப்பேன்னா, எஸ்எஃப்ஐ வந்து இதுக்கான போராட்டத்த முன்னிறுத்தி நேத்தி கூட போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து மீனிங்ஃபுல்லா, ப்ரொக்ரெசிவா நெறைய கொஸ்டின்ஸ வந்து கேட்டிருக்காங்க. நெறைய விஷயத்த முன்னிறுத்தி பேசியிருக்காங்க. முதல் விஷயமா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "ஏன் விசிய இன்னும் அப்பாயிண்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு விசிய அப்பாயிண்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காம்பவுண்ட் வால இன்னும் ஜாஸ்தி ஹைட்ல கட்டுறதுலருந்து, அங்க இருக்க சிசிடிவி மானிட்டர் பண்றதுலருந்து, முக்கியமா ஒரு விஷயத்த பத்தி வந்து அவங்க பேசியிருக்காங்க. அதாவது அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் உடைய ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி பேசியிருக்காங்க. பேக் டு பேக் கிளாஸஸ் வைக்கிறாங்க. கிளாஸஸோட டைமிங்ஸ், அங்க இருக்க டெஸ்ட், எக்ஸாமினேஷன் உடைய ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நம்ம டாக்கிள் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பத்திலாம் வந்து அங்க இருக்கிற மேனேஜ்மென்ட் கமிட்டி கிட்ட வந்து அவங்க பேசியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் தாட் ப்ராசஸ். நிஜமாலுமே இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஒரு மைலேஜ் தேடாம அந்த பொண்ணுக்கு நிஜமாலுமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, இவங்க எஸ்எஃப்ஐக்கு சப்போர்ட் பண்ணி, இல்ல எஸ்எஃப்ஐய இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி, இதுக்கான ப்ரொக்ரெசிவா என்ன ஆக்ஷன், எப்படி சீக்கிரமா வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்டயோ, இல்ல கமிட்டி கிட்டயோ சொல்லி, எப்படி வந்து ஒரு விசிஐ டக்குன்னு அப்பாயிண்ட் பண்ண முடியும்? இந்த சிசிடிவி கேமராவ எப்படி மானிட்டர் பண்ணணும்? இந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எஸ்எஃப்ஐ. அந்த ஸ்ட்ரெஸ் எதனால இருக்கு? எப்படி அத டாக்கிள் பண்ணலாம்? இம்மீடியட்டா வந்து இப்ப இவங்கெல்லாம் பண்ண இந்த மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு ஒரு நாடகத்தினால இம்மீடியட்டா அண்ணா யுனிவர்சிட்டில என்ன சொல்லிட்டாங்க, 6:30 மணிக்கு மேல எந்த ஸ்டூடண்ட்ஸும் வெளியில போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்ற இதுதான் நமக்கு தேவையான ஒரு விஷயமா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல எவ்வளோக்கு எவ்வளோ படிப்பு முக்கியமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட வெளிப்புற எக்ஸ்போஷரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எக்ஸ்போஷர தடுக்கிறதுனால படிப்பு மட்டும் இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறதே கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய டிராமா பண்ணி இம்மீடியட்டா பசங்கள வெளியில விடாம நம்ம 6:30 மணிக்கு உள்ளார பூட்டிடுவோம் அப்படின்றது தான் இதுக்கு பதிலா அப்படின்னா, நிஜமாலுமே நான் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த காலகட்டத்துல எவ்வளோக்கு எவ்வளோ படிப்பு முக்கியமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஒரு சோசியல் எக்ஸ்போஷரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இருந்த காலகட்டத்துல படிப்பு இருந்தா மட்டும் போதும். ஸோ ஓரளவுக்கு ஒரு படிப்ப வச்சுட்டு நம்மளால அத பிடிச்சுட்டு வெளியில வந்துர முடியும். பட் இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படி கிடையாது. சோசியல் எக்ஸ்போஷர் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்ஃபாக்ட் வந்து படிப்ப தாண்டி ரொம்ப அவசியமான விஷயம் வந்து சோசியல் எக்ஸ்போஷர் இருக்க வேண்டியது. அது எப்போ வரும் அப்படின்னா, நெறைய இடத்துக்கு போகும்போது, நெறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும்போது அப்பதான் வந்து வரும். அந்த சோசியல் எக்ஸ்போஷர கட் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து வுமன் டெவலப்மென்ட் வந்து ஒரு ட்ரீமா மட்டும் தான் இருக்குமே வழிய, கண்டிப்பா வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல வந்து நம்ம போகவே முடியாது. இந்த மாதிரி ஒரு டிராமா பண்றதால, சோசியலா வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்மீடியட்டா பெண்கள வந்து கண்ட்ரோல் பண்ண தான் பார்க்குறாங்களே வழிய, அவங்கள விடணும், வெளியில விடணும். இது ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு நினைக்கவே போறது கிடையாது. எப்படி பெண்களுக்கு வந்து நீங்க சொல்லி சொல்லி வளர்க்குறீங்களோ, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த நேரத்துக்கு தான் இங்க போணும், இந்த நேரத்த தாண்டி இப்படி நடக்கக்கூடாது. இப்படியெல்லாம் எவ்வளவோ அட்வைஸ் ஒரு பெண்ணுக்கு நீங்க குடுக்குறீங்க. அதே மாரி தயவு செஞ்சு ஆண்கள வளர்க்குற அம்மாக்களும், அப்பாக்களும் ஆண்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். எப்படி வந்து ஒரு பெண் கிட்ட நடக்கணும்? எது உன்னோட லிமிட்? ஒரு பெண் வந்து உன்னோட வந்தா அப்படின்னா வந்து அவள எப்படி பாதுகாக்கணும்? எனக்கு வந்து இந்த கிரிமினல் மேல ஒரு கோவம் இருக்கு. இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னா, அந்த கிரிமினல தாண்டி எனக்கு ஒரு கோவம் வர்றது அந்த பையன் மேல தான். ஏன்னா, இவன் வந்து ஒரு கிரிமினல். அவன் தெரியும். அவன் தப்பு தான் பண்ணுவான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா, இந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பையன் வந்து என்ன பண்ண முடிஞ்சுச்சு அவனால? ஒரு பொண்ண காப்பாத்த முடியலையா? அஃப்கோர்ஸ் ஓகே. ஒருத்தவன் பெரிய ஆளா வரும்போது, அவனால தனியா நின்னு காப்பாத்த முடியாது. அது என்னால ஒத்துக்க முடியுது. ஆனா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது, நீ போன்னு சொல்லும்போது ஓடி போறத தாண்டி, ஒரு 100க்கு கால் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த பையன். இல்ல கத்தி ஒரு 4 பேர கூட்டியிருந்திருக்கலாம். இல்ல ஓடி போய் ஒரு 4 பேர அங்கருந்து கூப்பிட்டுட்டு வந்திருக்கலாம்.
தான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த கிரிமினல் வந்து இந்த பொண்ண ஒரு 200 மீட்டர் தாண்டி கூப்ட்டுட்டு போயி, அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்றான். அதுவரைக்கும் ஒரு 4 பேர இந்த பையனால கூட்டிட்டு போய் நிக்க முடியலையா? அப்படின்றது தான் வந்து எனக்கு வந்து இந்த கிரிமினல தாண்டி ஒரு கோவம் வந்து அந்த பையன் மேல வந்து எனக்கு எனக்கு வந்து நிஜமாலுமே வந்துச்சு. அப்போ அந்த நேரத்துல ப்ரோஆக்டிவா வந்து ஒரு ஒரு டிசிஷன் வந்து உங்களால எடுக்கவே முடியலையா? அப்போ வந்து நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? மறுபடியும் வரது வந்து பேரண்ட்ஸ், மானம், குடும்ப மானம் இதுக்கு தான் வந்து நீங்க பயப்படுறீங்க. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். தயவு செஞ்சு இந்த மாரி நடக்கிற சம்பவத்தையும், குடும்ப மானத்தையும் வந்து தயவு செஞ்சு கனெக்ட் பண்ணாதீங்க. இப்ப இவங்க அதுக்காக பயப்படாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் ரிட்டாலியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பையன் வந்து ஓடி போய் ஒரு 4 பேர கூப்பிட்டுட்டு வந்திருப்பான்னு நான் நம்புறேன். அவன் ஏன் கூட்டிட்டு வரல அப்டின்னா, இந்த வீடியோவ போட்டு காமிச்சுட்டா என்ன ஆயிடும்? நம்ப அப்பா, அம்மா என்ன நெனைப்பாங்க? நம்ப சொந்தக்காரங்க என்ன நெனைப்பாங்கன்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரதால தான், அவன் வந்து போய் கூப்பிட்டுட்டு வராம இருந்திருக்கிறான். இல்லன்னா வேற என்ன ரீசன் இருந்திருக்க முடியும்? அவன் போயி ஒரு 5 நிமிஷத்துல ஓடி போய் ஒரு 4 பேர கூப்பிட்டுட்டு வந்திருக்க முடியும். கண்டிப்பா முடியும். ஆனா ஏன் கூப்பிட்டுட்டு வரல அப்டின்னா, அவனால அந்த அந்த நேரத்துல இந்த ட்ராமாலருந்து வெளியில வந்து சிந்திக்க முடியல. அந்த மாதிரி நம்ப ஒரு கட்டமைப்பு, ஒரு சொசைட்டிய நம்ம வச்சிருக்கோம், வளர்த்துருக்கோம் அப்படின்றது வந்து நிஜமாலுமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது, தயவு செஞ்சு இத ஒரு குடும்ப மானத்தோடையோ, ஒரு குடும்ப பேரோடையோ, இல்ல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உன்னுடைய கெரியர் முடிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயத்தோடையோ தயவு செஞ்சு கனெக்ட் பண்ணாம, நடந்த தப்ப தப்பா மட்டுமே கன்சிடர் பண்ணி, ஒரு ஆக்சிடென்ட்டா கன்சிடர் பண்ணணும். அப்படின்றது தான் வந்து என்னுடைய எண்ணம். இதுல கடைசியா எனக்கு வந்து ஒரு ஒரு ஆதங்கம் மட்டும் வந்து இருக்கு. நம்ம ஜென்ரலா நெறைய இடத்துல வந்து நம்ம சொல்றோம், இந்த மாதிரி பெண்கள் வந்து முன்னேறணும், பெண்கள் வந்து ஈக்குவல் ரோல்ஸ்க்கு வரணும், ஆண்களுக்கு ஈக்குவலா எல்லா ரோல்ஸ்லயும் வந்து பெண்கள் வரணும், வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் அத நோக்கி தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஒருவேளை பெண்கள் ஈக்குவலா இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகாமலயும் இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. நெறைய இடத்துல இப்போ ஒரு பெண்கள் நெறைய இடத்துல இருக்கும் பட்சத்துல, இந்த ஒரு எஃப்ஐஆர் வந்து யாரோ ஒருத்தவங்க எடுத்து லீக் பண்ணியிருக்காங்க. அது லீக் பண்ணும்போது இந்த இந்த பெண்ணுக்கு வந்து அது பாதகமா முடியும். அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து அவங்களுக்கு இல்ல. சப்போஸ் பெண்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா வந்து, அப்படி ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்குமோ? அது கண்டிப்பா வந்திருக்கும். இப்ப நான் வந்து ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த எஃப்ஐஆர் வெளிய போச்சுன்னா, இந்த பொண்ணோட பேர் வெளிய போச்சுன்னா, அது எப்படி இம்பாக்ட் பண்ணும்? அப்படின்ற தாட் ப்ராசஸ் ஒரு பெண்ணுக்கு வந்திருக்கும். அ நெறைய சோசியல் மீடியாக்களும், நெறைய வந்து பிரஸ் பெரிய பெரிய பிரஸ்ஸும் வந்து இந்த எஃப்ஐஆர வந்து ஃப்ளோட் பண்ணும்போது, அங்க பெண்கள் இருந்திருந்தா இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்குமோ? அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வந்து ஒரு நப்பாச வந்து இருக்கத்தான் செய்யுது. இத தாண்டி வந்து எனக்கு இன்னொரு இடத்துல எங்க இருக்கு அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் காப்பிய எழுதும்போது, இந்த நடந்த சம்பவத்த ரொம்ப விக்டிமைஸ் பண்ணி எழுதாம, ஒரு ஒரு பெண்கள் சூழ்ந்த ஒரு இடமா இருந்திருந்ததுன்னா, இப்படி எழுத விட்டுருக்க மாட்டாங்களோ! அன்னெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ குடுத்துருக்க மாட்டாங்களோ! எப்படி ஒரு ஒரு கிரிமினல அ ஒ ஒ பனிஷ் பண்ற அளவுக்கு என்ன தேவையான விஷயமோ, அத எழுதியிருந்திருப்பாங்களோ! அப்படின்னு எனக்கு எனக்கு நிஜமாலுமே இது கரெக்ட்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். ஆனா, இந்த இந்த இடத்துலலாம் வந்து பவர்ஃபுல் பொசிஷன்ல வந்து ஒரு விமன் இருந்திருந்தா, இதெல்லாம் செய்யாம தவிர்த்திருப்பாங்களோ! அப்படின்னு வந்து எனக்கு இன்னமும் வந்து நான் நம்புறேன். ஏன்னா, கண்டிப்பா வந்து ஒரு மென்னால அந்த ஆங்கிள்ல யோசிக்க முடியாது. அது நான் மென் மேல குறை சொல்லவே கிடையாது. மென்னால அந்த மாதிரி ஒரு வுமனோட ஷூஸ்ல இருந்து இத பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாரி விமனால நெறைய விஷயத்த மென்னோட ஆங்கிள்ல பார்க்க முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி அ நிஜமாலுமே வந்து இந்த சொசைட்டிக்கோ, இந்த மக்களுக்கோ நம்ப சொல்லப்போற ஆர் ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி இருக்க பொலிட்டீஷியன்ஸ்க்கோ நம்ப சொல்லப்போற விஷயம் என்னன்னா, நீங்க அந்த குடும்பத்தோட நிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லிப் இன் அ லைஃப் அவ்வளோதான். ஜஸ்ட் கல் தடுக்கி விழுந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த குடும்ப மானம், குடும்ப பேரு இது எல்லாம் வந்து பெண்களோட உடம்புல மட்டும் கிடையாது. ஆண்களோட நடத்தையிலயும் கூட இருக்கு. அப்படின்றத வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்தி சொல்லி, இது வந்து ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். மருந்து போடுற மாரி ஒரு 45 நாள், 50 நாள் இதுக்கு மருந்து போட்டு, திருப்பி வந்து படிச்சு முன்னேறதுல மட்டும் தான் வந்து நம்ம குறிக்கோளா இருக்கணுமே வெளிய, இதனால ஐயோ! எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு யாரும் பேசவும் வேண்டாம். அந்த குடும்பமும் வந்து இது இது வந்து ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு நினைக்கவும் வேண்டாம். எப்போ சொசைட்டி திஸ் இஸ் ஜஸ்ட் அனதர் இஷ்யூ அப்படின்னு தாண்டி கண்டிப்பா இதெல்லாம் நடக்காம நம்ம வந்து தடுக்கணும். அது வேற விஷயம். ஆனா நடக்கும் பட்சத்துல ரொம்ப விக்டிமைஸ் பண்ணாம
இதிலிருந்து அந்த குடும்பம் வெளியில வரதுக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ, அத பண்ணணுமே வழிய, இந்த பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி திரும்ப திரும்ப இத பத்தி பேசி, அந்த அந்த குடும்பத்த எம்பராஸ் பண்ணாம, இது ஜஸ்ட் அனதர் லைஃப் லெசன் அப்டின்ட்டு வெளியில வரணும். அப்டின்றது தான் வந்து என்னுடைய ஒரு பெர்சனலான ஒரு எண்ணம். ஸோ இத தான் வந்து நான் இந்த காணொளியில சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் பாய் ஃபார் நவ். இந்த விஷயத்த பத்தி நம்ம பேசம்போது, ஆண்கள பத்தி நம்ப நெறைய குறைகள் சொல்ல வேண்டியதா தான் இருக்கு. ஸோ அப்படிதான் இருக்கு நம்ம சமுதாயம். ஆனா, நாளைக்கு இன்னொரு காணொளி நான் போடணும்னு இருக்கேன். இதுல வந்து பெண்கள் செய்ற நெறைய விஷயத்த பத்தி ஒரு ஸ்டோரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு அந்த காணொளிய வந்து பதிவேற்றம் பண்றேன். நீங்க அதையும் பார்த்து, அந்த விஷயத்த பத்தியும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். பாய் ஃபார் நவ்.